வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி ரொம்ப டேஸ்டான வாங்கி பாத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு சின்ன துண்டு புளி, 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 6 வரமிளகாய், 4 கத்திரிக்காய், இது 1/4 கிலோ. வாணல்ல எண்ணெய் எதுவும் சேர்க்காம 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இது பாதி வறுபட்டதும் இதுல 4 கிராம்பு, 2 பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா வெந்தயம், 6 வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கணும். கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். மூடி வச்சு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாங்கி பாத் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாணல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதுல நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம், பெருசாவோ சின்னதாவோ. கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுல கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் அரிசியை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
மசாலா கூட ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சு 2 நிமிஷம் சிம்ல வச்சு வேக வச்சுக்கலாம். வாங்கி பாத் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா இன்னுமே வாசமா சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான வாங்கி பாத் ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.